வெல்கம் டு மிச்சி செய். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேரே இஷ்க் மெயின் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ரீசெண்டாக இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு காதல் கதையை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எமோஷ்னலான, ரொம்பவே சென்சிட்டிவான, ரொம்பவே அரகண்டான ஒரு 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 அக்ரெசிவான ஒரு கேரக்டராக தான் ஹீரோ கேரக்டர் வந்து இருக்குது. ஸோ ரவுடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு பேட் பாய் தான், ஒரு கெட்டவன் தான், அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் ஹீரோ கேரக்டர் இருக்குது. அதுமாதிரி ஹீரோயின் கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர ப்ராக்டிக்கலாக, லாஜிக்கலாக, ரொம்ப சைக்காலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறைய சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப லாஜிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக தான் ஹீரோயின் கேரக்டர் இருக்குது. ஸோ ஹீரோயின் கேரக்டருக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க, ஒரு பிஹெச்டி ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. அது என்னன்னா, எப்பேற்பட்ட ஒரு அரகண்டான ஒரு மனுஷனையும், ஒரு மோசமான அரகண்டான, ரொம்பவே கோவப்படக்கூடிய, ஒரு மொரடனாக இருக்கக்கூடிய ஒரு கெட்டவனும் கூடயும் நம்ம பேசி பழகி அவங்கள திருத்தி, ஸோ அவங்கள வந்து நம்ம நல்வழிப்படுத்தி அவங்கள நல்லவங்களாக மாற்ற முடியும். அவங்கள வந்து நான் வைலன்ஸில் இருக்கக்கூடிய மனுஷங்களை நம்ம வைலன்ஸில் இருக்கக்கூடிய மனுஷங்களை வந்து நம்ம நான் வைலன்ஸுக்கு கொண்டு வர முடியும். அந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்ம நினச்சா மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு தீசிஸாக இருக்குது. அந்த தீசிஸை வந்து அவங்க ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணுறாங்க. அப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து வேற ஒரு பையனை போட்டு அடின்னு பயங்கரமாக அடிக்கிறான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்து யார் இந்த பையன் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஒரு அரகண்டான ஒரு பையன் அப்படின்ட்டு தெரிய வருது. ஸோ அங்கே உள்ள டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்களா, இங்கே பாரு, நீ நினச்சா இந்த பையனா மாற்றிக்காமே, அப்போல்லாம் யாரையெல்லாம் மாற்ற முடியாது. ஒருத்தனோட புத்தி வந்து அப்படி தான் இருக்கும், கோவப்படுறவன் கடைசி வரைக்கும் கோவப்பட்டு தான் இருப்பான், அவனெல்லாம் நீ அமைதிப்படுத்தி சாயந்தரம்லாம் உன்னால் படுத்த முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்னென்னா, நம்ம ஒரு சேலஞ்சை இதை எடுத்து பண்ணணும். ஸோ பொதுவாக நம்ம ஊர் பொண்ணுங்க எல்லோரும் பண்ணுறது தான். உண்மையிலேயே ஒரு பையன் நல்ல பையனாக இருப்பான், நல்ல பையனாக அப்பா அம்மாவுக்கு சொல் பேச்சு கேட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒரு நல்ல பையனாக இருப்பான். அந்த பையன் மேலே எந்த பொண்ணுக்கும் அட்ராக்ஷன் வராது. ஆனால் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ஒரு லூசு கூமுட்டையாக இருப்பான், ஒரு நம்பர் 1 பொறுக்கியாக இருப்பான், எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும் அவனுக்கு, ஒரு பைத்தியக்கார நாய் மாதிரி இருப்பான். ஸோ அந்த பையன் வந்து லவ் பண்ணி அந்த பையனை நான் திருத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் வந்து நினைப்பாங்க. ஏன்னா பெரிய சாதனை இல்லையா அது, ஆனால் அது திருத்த போகணும்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணு நினைக்குது. பட் இந்த பொண்ணு எப்படி நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு தன்னோட ப்ரொஃபஷனுக்காக நினைக்குது. தான் எடுத்துக்கூடிய தீசிஸை வந்து பண்ணணும், தன்னோட ஒரு ப்ரொஃபஷனலாக அது நினைக்குது. அந்த பையனை மாற்றணும், ஹீரோ கேரக்டரை நம்ம மாற்றணும்னு சொல்லி ஹீரோயின் கேரக்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து நினைக்குது. ஹீரோ கிட்ட பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறாரு, நான் உன்னை விரும்புகிறேன். ஹீரோ வந்து நம்ம தான் பொண்ணு அழகாக இருந்தாலே விரும்பிடுவோம் இல்லையா. ஸோ அதுமாதிரி ஹீரோ வந்து நான் காதலிக்கிறேன், விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே வராரு. உள்ளுக்குள்ளே அப்படியே ட்ரை பண்ணுறாரு, சைட் அடிக்கிறாரு. ஹீரோயின் வந்து சொல்லிடுறாங்க, சரி நம்ம 2 பேரும் டேட்டு போவோம், நான் வந்து இது ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன், உன்னை வந்து நல்வழிப்படுத்துகிறேன், நீ வந்து ரொம்ப மோசனா, மொரடனா, ஒரு வில்லனா, ஒரு வைலன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்க, உன்னை வந்து நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இது வந்து என்னோட தீசிஸ்க்காக, என்னோட ப்ரொஃபஷனுக்காக நான் பண்ணுறேன், நீ லவ் பண்ணால் பண்ணிக்க, அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முதலே லாஜிக்காக சொல்லி தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே வந்து போகிறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலான ஒரு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேரக்டர், ஒரு அரகண்டான கேரக்டர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து லவ்வில் விழுந்துடுறாரு அந்த பொண்ணு மேலே. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்பவே உண்மையாக, ரொம்பவே டீப்பாக, இன்டென்ஸாக அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தன்னோட தீசிஸ் கொண்டு வரணும், இவன் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு கொண்டு போகுது. ஒரு டயத்தில் இவனை வந்து எப்படியாவது நம்ம இவனை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ உனக்கு என்ன வேணும், மேட்ரு தானே, வா வந்து மேட்ரு பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோயினே வந்து மேட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஹோட்டல் ரூமில் போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த ஹீரோ முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாங்க, எனக்கு தேவை வந்து இந்த உடம்பு எல்லாம் கிடையாது, உன்னோட காதல் தான். காதல் நீ வந்து உன் தீசிஸ்க்காக நீ பண்ண மனசை வச்சு உனக்காக பிடிச்சி நம்ம லவ் பண்ணி செக்ஸ் பண்ணால் ஓகே, மற்றபடி அவன் உடம்பு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து உடல் சுகத்தை விட ஒரு மன ரீதியான ஒரு எமோஷனலான ஒரு கனெக்டை தான் எதிர்பார்க்குறாரு, ஒரு காதலை தான் எதிர்பார்க்குறாரு. அவரோட காதல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ஆழமான ஒரு காதலாக இருக்குது. பட் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ஒரு லாஜிக் இல்லாமல் தான் இருக்காங்க இவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு ப்ரொஃபஷனலான தான் தேவைக்கு தனக்கு வேணும்னா என்னால் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவங்க. தப்பான கேரக்டர்னு சொல்ல முடியாது.
அவங்களுக்கு என்னன்னா அவங்க ப்ரொஃபஷனல் வந்து நல்லா பண்ணணும். அவங்களோட ப்ராஜெக்ட் அவங்க தீசிஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் ஹீரோயினோட மெயின் மோட்டிவாகவே இருக்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து அவரு பயங்கர இன்டென்ஸாக ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அந்த மாதிரியான ஒரு அரகண்டான ஒரு ஆளுக்குள்ள கூட இவ்வளோ எமோஷனலான ஒரு விஷயம் இருக்கு. அவர் அழுகுறாரு. அம்மா வந்து எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோயின் வந்து சொல்றாங்க. ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் ஆல்ரெடி வேற ஒரு பையன் கூட அது ரூட் ஓடிட்டு இருக்குது ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் இது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சண்டை போடலாம் வராரு. சண்டை திரும்பி அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து முடிஞ்சளவு ஹீரோ வந்து மாற்றிடுறாரு. ஒரு நல்ல மனுஷனாக மாற்றிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து மாறிக்கிறாரு. சரி நம்ம நல்லவனாக இருப்போம் சொல்லி ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து மாறிக்கிறாங்க. அப்படி மாறும்போது இவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்க போனால் அவங்க அப்பா வந்து ஒரு கலெக்டராக இருக்காரு. சரி நீனு கலெக்டர் ஆக பார்ப்போம், உன்னால் கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு ஈகோ டச் பண்ணிடுறாங்க. இவருக்கு எழுத படிக்க கூட தெரியாது. படிப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் ஃப்ளோ தான். ஆனால் ஹீரோயின் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த உயிருக்குரியான காதலால் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரியான மிகப்பெரிய ஒரு எக்ஸாமே வந்து கிளியர் பண்ணுறாரு. ஸோ 2-3 வருஷம் ட்ரை பண்ணி கிளியர் பண்ணுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஆனால் ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. அதுக்குள்ளே மூவ் ஆகி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே போயிடுறாங்க. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா கல்யாணமும் பண்ணிடுறாங்க. வேற ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஹீரோட லவ் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப இன்டென்ஸாக உள்ளே போயிடுது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஒருத்தன் நேசிக்கிறான்னு சொல்லி அது ரொம்ப உள்ளே போயிடுது. வேற ஒரு பையன் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அந்த பையனை பற்றி அவங்க நினச்சிட்டே இருக்காங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து தன்னோட அப்பாவோட கனவான அந்த ஏர்ஃபோர்ஸ் ட்ரீம் பண்ணணும், ஏர்ஃபோர்ஸ்குள்ளே போகணும், ஃப்ளைட்டில் பறக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ ஒரு பைலட் ஆஃபீஸராக அவர் மாறிடுறாரு. பெரிய ஒரு பெஸ்ட் பைலட் ஆஃபீஸராக மாறிடுறாரு. கடைசி இவரை தேடி ஹீரோவை தேடி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து போகிறாங்க. ஹீரோயினே போகிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு லவ்வே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு லவ் தான் சொல்லலாம். கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மேட்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த விதமான ஆபாசமான சீனும் இருக்காது. ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள அந்த லவ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ இன்டென்ஸாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக இவ்வளோ தான். அவங்க சேர மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த காதலை பொறுத்தவரை சேர்ந்துட்டு என்ன இருக்குது? சேர்ந்துட்டாங்கன்னா என்ன கொஞ்ச நாள் பேசுவாங்க, பழகுவாங்க, கசமுசா பண்ணுவாங்க. அப்புறம் போப்போ நார்மலைஸ் ஆயிடும். காதல் பொறுத்தவரை சேராமல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அதோட தாக்கம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கலையே, ஸோ அந்த பையன் நம்மளுக்கு கிடைக்கலையே, அந்த ஏக்கம் இருக்குல்லையே, அந்த ஏக்கம் வாழ்க்கை பூரா இருக்கிறது வந்து வலியை கொடுத்தாலும் அந்த வலியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சுகம், ஒரு அழகான ஒரு மென்மையான ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுகம் தான் நம்ம இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது தெரியுது. ஒரு நல்ல ஒரு எமோஷனலான ஒரு லவ் ஸ்டோரின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.